மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, மாணவர்களே, மாணவிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக 2025 புத்தாண்டு பலன்கள் மேச ராசி நேயர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 4ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் 29 மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது. இந்த ஆண்டு முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது. இந்த கிரகங்கள் இந்த பெயர்ச்சிகளை அடுத்தடுத்து நடக்க உள்ள நிலையில இந்த 12 ராசிகளுக்கும் தனிப்பட்ட வகையில் குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்கள், அவங்களுடைய முன்னேற்றம், உடல்நிலையில் பாதிப்பு எல்லாமே கலந்தே தான், இரண்டுரம் கலந்து தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக சனி ராகு இணைவு 50 நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உடல்நல பிரச்சனைகள், புதிய நோய் தொற்று, வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு மாற உள்ளார். ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்ததுன்னா மே மாதம் 18ஆம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார். அது மட்டுமல்லாது மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை அந்த 50 நாட்களுக்கு சனி மற்றும் ராகு இணைந்து மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இப்படி இந்த நவகிரகங்களின் பெயர்ச்சி, சேர்க்கை உள்ளிட்ட காரணிகளால் இந்த 12 ராசியினருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். புத்தாண்டு பலன் 2025 மேச ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகுது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதை. மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இலகிய மனமுடையவர்கள், கெடுதல் செய்பவர்களுக்கு கடவுளோட வேண்டுகோளும் குணாதிசயம் கொண்டவர்கள் அனைவருமே தன்மை. மேசராசியினுடைய 2025 புத்தாண்டு அனைத்து பண தட்டுப்பாடுகளும் நீங்கும். வருடத்தின் தொடக்கத்திலேயே 2இல் குரு இருப்பதால் பொருளாதார ரீதியாக மிக பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் இருந்தவர்கள், குடும்பத்தோடு வாழ முடியாமல் தவித்தவர்கள், அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மேசராசி 2025 மிக முக்கியமாக தெளிவு ஏற்பட உள்ளது. அதாவது 6வது இடத்துல இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 6ஆம் இடம் என்பது எதிரி, சத்ரு, ரணருக, ரோசஸ்தானம் என்று சொல்லுவார்கள். மறைமுகமாக இருந்து வந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, எதிரி அனைத்தும் விலகக்கூடிய சூழல் ஏற்படும். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலே அந்த மேசராசிக்காரங்க கையில் எவ்வளவு இருந்தாலும் பத்தவில்லை, கடன் வாங்கக்கூடிய சூழல் தான் உள்ளது என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு கடன் சுமை எல்லாம் மாறும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட பனி போல் விலகும். 2025 ஏற்படுத்தும். அதுபோல உடல் ரீதியான பிரச்சனைகள் பலர் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். மருத்துவரிடம் வைத்தியம் பார்க்கும் ஒன்றுமே இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் மிகுந்த பயமாக இருக்கு, பதட்டமாக இருக்கு என்று ஏதாவது நடந்துவிடுமோ என்ற எண்ணமும் தொட்டிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் உடல்நிலையிலிருந்து சற்று சிக்கல்கள்லாம் குறைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். திருமண யோகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டில் திருமண பாக்கியத்தை எதிர்காத்து கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி நேயர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல ஒரு தக்க வரன் அமையும். காதலிப்பவர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும். நீண்ட நாட்களாக காதலை சொல்லலாமா வேண்டாமா என காத்து கொண்டிருந்தவர்கள் தங்களது காதலை தை பிறந்து வெளிப்படுத்துவார்கள். வீட்டில் காதலை சொல்ல பயப்பட்டு வந்தவர்களும் இந்த ஆண்டில் சொல்லி காதலை வெற்றியடை செய்வார்கள். கடன் தீரும். மேசராசிற்கு 11ஆம் இடத்துல வந்த சனி பகவான் திருக்கணிதப்படி 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடம் லாபசனியாக இருக்கும் பொழுது இருந்து வந்த பண கஷ்டங்கள் தீரும். புதிய பண வரவு இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குவவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது.
முதலீடு செய்து தொழில் தொடர்ந்தாலும் அதில் லாபமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த லாப சனி சனி இருக்கும்போது அந்த இடத்தை பால்படுத்தக்கூடிய சூழலை கொடுத்திருப்பார். இப்போது 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மறைவிடத்தில் அந்த சனி பகவான் வருகிறார். இந்த ராசிக்கு 12வது இடத்தில் 7 சனியாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கூறுவார்கள். அந்த வகையிலேயே இந்த கெட்ட கிரகம் என்பது கெடு பலன்களை கொடுக்கக்கூடியது. 3, 6, 8, 12ஆம் இடத்தில் மறையும் போது நல்ல பலன்களையே தரும். அதுபோல இந்த லாபத்தையும் அதிகரிக்கும், எல்லாமே இரட்டிப்பாகும், சிறப்பாக இருப்பீர்கள். 2வது, லாபத்தை கெடுத்த சனி பகவான் 7 நாட்டு சனியாக வந்தாலும் நிச்சயமாக லாபத்தை தருவார். 7 நாட்டு சனி என்பது கெடுக்கக்கூடியது அல்ல, நம்மை பண்படுத்தக்கூடிய சனி என்றே சொல்ல வேண்டும். இந்த 12இல் சனி வரும்போது விரயம், அதாவது செலவுகள் அதிகரிக்கும். அதன் அடிப்படையிலே பொருளாதாரத்தில் ஒரு அபரிவிதமான லாபத்தை எதிர்பார்ப்பார்கள். வரும் பணத்தை சுப விரயமாக செய்வதும் நல்ல பலன்களை தரும். தூர தேச பிரயாணம், கடல் கடந்த வாணிபம், வெளிநாட்டு யோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த 2025 இந்த லாபஸ்தானத்தில் ராகு வருகிறார். லாபஸ்தானத்தில் ராகு வருவதால் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. திடீர் யோகம், திடீர் பணவரவு, பட்டம், பதவி, பெயர், புகழ், மாற்றம் ஏற்படும். நினைத்தவர்களுக்கு நினைத்தபடியே மாற்றங்களும் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்த்து கொண்டமையானால், 5ஆம் இடத்தில் கேது வருவதால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். சிறிய குழந்தைகள் இருந்தால் உடல் நலம், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்களாக இருந்தால் வெளி தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளின் திருமண வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 5இல் கேது இருந்தால் பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. 11ஆம் இடத்தில் லாபத்தில் ராகு வருவதால் ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. 7 சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆரம்பிப்பதால் கொஞ்சம் நிதானத்தோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. சரி, 12ல் சனி இருக்கும் பட்சத்தில் விரயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விரயத்தோட சந்திரனுக்கு அருகில் சனி வரும்போதெல்லாம் சஞ்சலங்கள் ஏற்படும். விஷம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தப்பாகிறதே, தள்ளி போட்டால் மிக சிறப்பாக இருக்குமா என்று நினைப்பீர்கள். அதனால் அந்த ராசிக்காரர்களுடைய வருடத்தினுடைய கூட்டுத்தொகை, அவங்க பிறந்த ஆண்டு அந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் எண்ணாக வருவதால் நிலம், மண், விவசாயம், கட்டடக்கலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலனை தரும். ஐடியில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எந்திரவியல் துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு, தனம், குடும்பம், கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் வெற்றி காண்பீர்கள். நுழைத்தேர்வு எழுதுபவர்கள் சாதகமாக அமையும். இதற்கு முன்பு தடுமாறிய மாணவர்கள் கூட ஒரு நல்ல விதமான படித்து முன்னேறுவார்கள். அதே நேரத்தில் இந்த பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பூராட நட்சத்திரத்தில் வரும் பிறப்பிதால் சுக்கிரனுடைய அதிபதி தான் பிறக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே 2025ஆம் ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக அமையும். மேசராசிக்கு 7வது இடத்தில் அதிபதியாக சுக்கிரன் வருவதால் திருமணமாகாத பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும், கைகூடி வரும். பெண்கள் பல துறையில் சாதிக்கக்கூடிய ஆண்டாக அமையும். தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகும். மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு மே மாதத்திற்கு முன்னர் அனைத்து நல்ல காரியங்களையும் செய்வீர்கள், வெற்றி காண்பீர்கள். வீடு, கல்யாணம், தொழில் இது எல்லாமே மே மாதத்திற்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். அதற்கு பிறகு அப்படின்னா பழக்க வழக்கங்கள், பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள் கருத்து வேறுபாடு, 3வது நபரால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். முற்பகுதி பாக்கியத்தையும் பிற்பகுதி விதை போட்டதற்கான பலன்களை தரும். மொத்தத்தில் 100க்கு 80 மதிப்பெண் பெற்று ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு மேசராசி நேயர்களுக்கு அமைய இருப்பதால் உங்களுடைய குலதெய்வத்தினை வணங்கி எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியங்கள் அனைத்தும் மே மாதத்திற்குள் செய்யப்பட வேண்டும் என்றுதான் எடுத்து சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு செய்யக்கூடிய காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லிக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.